Yes. Sao ra được nhiều quá. அப்படி வீட்டுக்கார மாதிரி இடிச்சுன்னு Hi friends, this is Karthik. Back to the another video. Friends, எனக்கு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ரெஸ்க்யூ கால் இருந்தது. வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய பாம்பு இருக்குது, ஒரு மலைப்பாம்பு இருக்குன்னு தான் நம்ம கூப்பிட்டுருந்தாங்க. ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா, நம்ம ஏரியாவில் மலைப்பாம்புலாம் கிடையாது, அதால் பார்த்தீங்கன்னா கண்ணாடி விரியன் பாம்பு தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன். இது இன்னொரு ரீசன் என்னன்னா, அவங்க வீட்டுக்குள்ளே பாம்பு 2 நாளாக ஆகுது. அவங்க 2 நாளாக பாம்பு வெளியே வர வைக்கிறதுக்கு என்னென்னும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வெளியே பார்த்தீங்கன்னா எரிச்சிருக்காங்க 2 எண்டும். அதுக்கப்புறம் குச்சி வச்சு குத்திருக்காங்க, கம்பி வச்சு குத்திருக்காங்க. நம்மளும் கஷ்டப்பட்டு அந்த படிக்கட்டெலாம் இடித்து எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்பை ரெஸ்க்யூ பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டாக அது எவ்வளோ கஷ்டப்பட்டு ரெஸ்க்யூ பண்ணுறதை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த பாம்பை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். பேக்கில் ஃப்ரண்ட்டில் டாஸ்ட் எடுங்க. Yes. பிக்ஸாக தான் எடுக்க முடியும். அப்போ பிக்ஸாக தான் எடுக்க முடியும். என்ன பண்ணலாம்? தண்ணி விட்டுருவோம். சாப்பிட்டீங்களா? எப்படி ஆமாம், அது கருவை விட முடியாது. கருவை ஏன்னா வெளியே தலைஞ்சு அலையே பிரச்சனை அப்படி வீட்டுக்கார மாதிரி இடிச்சுன்னு காலை இந்த பக்கம் இருக்குது பார்த்து தலை அந்த பக்கமே இருக்குதா? அந்த வருது வெளியே வருது. வருது இன்னும் போட அந்த பக்கம் எவ்வளோ அப்படி போட இப்போ பாஸ்டா போயிடுமா கத்தி? இது என்ன பாம்பு? ஃபாஸ்ட்டாக போயிடலாம். அது கூட ஓடி வேற என்ன இல்லை வராது. இது ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். கருங்கல் எத்தா போதும். இந்த டேபிள் தட்டி அது சென்டர் இந்த பக்கம் அந்த பக்கம் பட்டினேஷன் போட்டாங்களா பெருமாள் வேறு வீட்டு வேறு போகணுமா? வேறு வீட்டுக்கு எடுத்துன்னு யாரு சும்மா தான் கதீஷா
பால் போட்டு கை மாட்டி மண்ணொலி பாம்பு இல்லை கடிக்காது மண்ணொலி பாம்பு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இது என்ன பாம்புனா காமன் சாண்ட்போ, தமிழில் பார்த்தீங்கன்னா உழுவன் பாம்புன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது ஒரு வகையான மண்ணுளி பாம்பு. இந்த பாம்புங்களால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த பாம்புங்கள்லாம் எங்கெங்கே இருக்குன்னா இந்த மரபொந்து, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணு கீழே இந்த மாதிரி இந்த ஹோல்ஸ், இந்த படியடிகள்லாம் ஹோல்ஸ் இருந்தால் அதுக்குள்ளெல்லாம் வந்து தங்கிடும். ஸோ இந்த பாம்புங்களால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு வந்து கிட்ட பார்க்கறதால எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக வந்து ஒரு விஷ பாம்பு மாதிரி கிடைக்கும். நிறைய பேர் வந்து மலை பாம்புன்னு நினச்சிடுவாங்க, நிறைய பேர் வந்து கண்ணாடி விரியன் பாம்பு கூட நினச்சிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு உங்கள் வீட்டுக்குள்ள பாம்பு எதனா வந்துட்டா உங்கள் நேர்பேருக்கு ஃபாரஸ்ட் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அவங்க வந்து அந்த வீட்டுக்குள்ளே பாம்பு பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளியே விட்டுருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.